ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னோட டைலரிங் சார்ட். அதாவது நான் எவ்வளோ என்னுடைய கஸ்டமர்கிட்டேருந்து நான் என்னோட ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குறேன்றதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து என்னோட சார்ட்டு தான். நான் வந்து மற்றவங்கள பார்த்து எதுவும் இது பண்ணுறதில்ல. நான் என்ன ஸ்டிச் பண்ணுறேனோ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுறேனோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு சார்ஜ் வந்து எவ்வளோ பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை யார்கிட்டையும் கேட்க முடியல, இல்லை மற்றவங்க போடுற சார்ட் வந்து எனக்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, என்னோடய சார்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதை வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஆர்டர் வரும்போது நீங்கள் அதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்து நீங்கள் அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து இப்போது நான் 2025 இல்லை இந்த இந்த இயருக்கான சார்ட், அதாவது நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணதுலேயும் அதிலேருந்து தான் நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க ஒவ்வொரு ஷாப்லேயும். சில இடத்துக்கிட்ட வந்து தீபாவளிக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க, சில இடத்துக்கிட்ட பொங்கல் அது மாதிரி டைமில் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நல்ல பிகினிங்காக இருக்கும். நார்மல் ப்ளவுஸு 90 ருபீஸ்க்கு தான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். போன வருஷமும் இதே அமௌண்ட்டு தான். நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கல. வேணால் பார்க்கலாம், நடுவில் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய ஆர்டர்ஸ் வருதுன்றப்போ அப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். 90 ருபீஸ்ன்றது வந்து ஓரளவுக்கு பிகினராக இருந்தாலும் சரி, ஒரு 3-4 இயர்ஸ் தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த அமௌண்ட்டு ஓகே தான் நான் சொல்லுவேன். இல்லைனா நீங்கள் 80, 90, 100 அதுக்குள்ளே நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 100க்குள்ளே வாங்கிக்கிறது பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க. நம்ம அமௌண்ட் ஏற்ற கஸ்டமர் குறைஞ்சிருவாங்க. ஓகேவா? நீங்கள் 90 வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து லைனிங் ப்ளவுஸு, அதாவது எந்த லைனிங்கில் வெறும் லைனிங் மட்டும், எந்த டிசைனும் நான் வந்து சேர்க்கல அப்படின்னா நீங்கள் 180, 90 + 90 180 வாங்கிக்கலாம். இப்போது நார்மல் ப்ளவுஸ்லேயும் நம்ம எந்த டிசைனும் பண்ணல, லைனிங் ப்ளவுஸ்லேயும் எந்த டிசைனும் பண்ணல. அடுத்தது நாட்டு. இப்போது லைனிங் ப்ளவுஸில் நாட்டு வச்சாலும் சரி, இல்லை நார்மல் ப்ளவுஸில் நாட்டு வச்சாலும் சரி, நீங்கள் 30 ருபீஸ் வாங்கிக்கலாம். அதாவது நாட்டோட சார்ஜு ப்ளஸ்ஸு உங்களோட ஸ்டிச்சிங் சார்ஜு, அதில் ஹேங்கிங் நம்ம என்ன டிசைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து இது அமௌண்ட்டு மாறும். இப்போ நார்மல் ப்ளவுஸில் ஒரு சின்ன டேசல் தொங்குற மாதிரி பண்ணுவோம், அதுக்கு 30 ருபீஸ் ஓகே தான். ஆனால் வந்து சப்போஸ் லைனிங்கில் உங்களுக்கு நிறைய டேசல் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 40 ருபீஸ் 10 ருபீஸு 20 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். பைப்பிங் பண்ணுற மாதிரி இருந்தால், அதாவது நார்மலில் பைப்பிங் பண்ணாலும் சரி, நீங்கள் லைனிங்கில் பைப்பிங் பண்ணாலும் சரி 60 ருபீஸ் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க, அதாவது தெர்மோகால் பால், போட்டி பால்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நார்மல் ப்ளவுஸில் பண்ணாலும் சரி, லைனிங் ப்ளவுஸில் பண்ணாலும் சரி, நீங்கள் 70 சார்ஜ் பண்ணிக்கலாம். நார்மல் ஃபால்ஸ் வந்து 40லேருந்து 50 பண்ணிக்கலாம். நான் ஆனால் 50 ருபீஸ் தான் வாங்கிட்டுருக்கேன். இது வந்து போன வருஷம் அதே அமௌண்ட்டு தான். இதுலேயும் நான் அது எந்த சேஞ்சஸுமே பண்ணல. அப்புறம் நான் ஜிக்ஸாக் ஃபால்ஸ் அடிப்பேன். ஜிக்ஸாக் ஃபால்ஸு, ஜிக்ஸாக் கார்னர்ஸ், அதாவது சாரீ கார்னர்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அது ஜிக்ஸாக் பண்ணுவேன். அதுக்கு வந்து நான் 50 ருபீஸ் வந்து நார்மல் இதுவும் 20 ருபீஸ் வந்து ஜிக்ஸாக்குக்கும் சேர்த்து 70 ருபீஸ் வாங்குவேன். சாரீ கார்னர் வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணால் 20 ருபீஸ் வாங்குவேன். சாரீ கார்னர் ஜிக்ஸாக் பண்ணிட்டேன்னா 30 ருபீஸ் வாங்குவேன். கிளாத் வந்து நம்ம சாரீலலாம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணுறதுக்கு 30 ருபீஸு அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து கிளாத் சார்ஜு கிடையாது. நாம் பண்ணுறோம் அப்படின்னா கிளாத் சார்ஜாக நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் ஃபுல் ப்ளவுஸு லேஸ் ஒர்க்கு. லேஸ் ஒர்க்குன்றது வந்து நம்ம லேஸ் வாங்குகிற சார்ஜு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங் சார்ஜு. நார்மலாக ஒரே ஒரு லைன் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்னா 20 ருபீஸ் வாங்கிக்கலாம். சப்போஸ் வந்து லேஸ் ஃபுல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 40 ருபீஸ் வாங்கிக்கலாம். ஆல்ட்ரேஷன் சுடி, அதாவது சைடில் பிடிக்கிறதுக்கு இதுக்கு வந்து 20 ருபீஸ் வாங்கலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம 30 ருபீஸ் வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுல வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு 50 ருபீஸ்க்குள்ளே தான் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா மற்றதுக்கெல்லாம் நம்ம ஹெவி ஒர்க் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஓரளவுக்கு நார்மல் ஒர்க்குன்றதுனால நீங்கள் ஸ்லீவுக்கு 30 இல்லை 40 அது மாதிரி வாங்கிக்கலாம். நான் வந்து 30 தான் வாங்குகிறேன். நைட்டி சைடு பாட்டம், இது வந்து சைடில் பிடிச்சா 20, பாட்டம் அடித்து இது பண்ணால் 10 ருபீஸை நான் வாங்கிப்பேன். நெக்ஸ்ட்டு பேக் நெக் டிசைன். பேக் நெக் டிசைனுக்கு வந்து நம்மள ப்ளவுஸோட சார்ஜ் லைனிங் பண்ணியிருந்தா 180 ப்ளஸ்ஸு டிசைன் வந்து நீங்கள் என்ன டிசைன் பண்ணுறீங்க, அதுக்கு எவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறீங்க. இப்போ கிளாத்தில் பண்ணி சின்ன சின்ன ஸ்கொயராக வச்சு பண்ணுறது, ஒரு லேஸ் வர அட்டாச் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அந்த வாங்குகிற பொருளோட சார்ஜை பண்ணி நீங்கள் என்ன டிசைன் பண்ணுறீங்களோ அந்த சார்ஜு. இப்போ ஒரு நார்மலாக வந்து ஒரு டிசைன் பண்ணுறீங்க, கேன்வாஸ் போட்டு திருப்பி அப்படி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே வந்து 150லேருந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 150 ஹெவியாக போகுதுன்னா நீங்கள் 200, 300 கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக்கான அளவு தான். இது வந்து நீங்கள் என்ன டிசைன் பண்ண போகிறீங்கன்றத பொறுத்து தான் இந்த அளவு இன்க்ரீஸ் ஆகும். நார்மல் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் சார்ஜும் ப்ளஸ்ஸு நம்ம டிசைனிங் சார்ஜும் சேர்த்துக்கணும். சாரியில் வந்து நம்ம குட்டி குட்டி டாசல் வந்து அதிலே இருக்கும். அதை வந்து நம்ம நீட் பண்ணிவிட்டு அந்த பால்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி பண்ணுறதுக்கு நீங்கள் 30லேருந்து 40 ருபீஸ் வாங்கிக்கலாம். சுடிதார் வந்து டாப்பு மட்டும் தைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது எந்த டிசைனும் இல்லை, நார்மலாக தான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் 150 வாங்கிக்கலாம். பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு 100 ருபீஸ் வாங்கிக்கலாம்.
ஓகேவா. லைனிங் சுடி வந்து 250. நான் மேலே ஒரு 100 தான் வாங்கிப்பேன். சப்போஸ் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுன்னா, எனக்கு இது போதுமான அமௌண்ட்டாக தோணுச்சு. அதனால் நான் வந்து 250 வாங்கிப்பேன். பேண்ட் வந்து நார்மல் 2த்துக்குமே. ஏன்னா நம்ம லைனிங் கொடுக்க போகிறதில்ல. அதனால் ₹100. சுடிதார் ஃப்ரண்ட் நெக்கு நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்கன்னா, எவ்வளோ டிசைன் பண்ணுறீங்களோ அந்த சார்ஜ். அதாவது நார்மல் ஸ்டிச்சிங் சார்ஜ் இல்லாமல், சுடிதார் வந்து நீங்கள் என்ன நெக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் பண்ணுறீங்களோ, அந்த பேசிக்கான ஒரு மாடலுக்கு கூட நீங்கள் ₹50 சார்ஜ் பண்ணிக்கலாம். ஹெவி டிசைன் பண்ணுறீங்கன்னா, அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் டபுளாவோ இல்லை ட்ரிபிளாவோ கொடுக்கலாம். அது நம்ம இவ்வளோ நேரம் இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோன்ற ஒரு டைமிங் இருக்குது. அந்த டைமிங் வந்து நீங்கள் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்லீவும் நம்ம டிசைன் பண்ணுவோம். அதுக்கும் நீங்கள் தனியாக தான் போட்டுக்கணும். ஏன்னா வந்து இது வந்து ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண தெரியுன்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. புதுசாக நான் வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்றவங்களுக்கு தான். ஏன்னா வந்து நார்மலாக வந்து பக்கத்தில் எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்களோ அதை விட ஒரு ₹10 குறைச்சி வாங்கினா நமக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஷாப்பில் வந்து இப்போ ஒரு எனக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் ஒரு ஷாப் இருக்குது. நான் வீட்டில் தான் தைக்கிறேன். எனக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் ஒரு ஷாப் இருக்குது. அது வந்து நார்மல் ப்ளவுஸு 180 வாங்குறாங்க. அப்படியே லைனிங் ப்ளவுஸு எந்த டிசைன் எதுவுமே கிடையாது. லைனிங் ப்ளவுஸு அப்படியே டபுள் சார்ஜ். அதனால் அந்த அமௌண்ட் என்னால் வாங்க முடியாது. ஒரு ஷாப் வந்து லேடி தைக்கிறாங்க. ஜென்ஸ் டைலர் வந்து 180 வாங்குறாங்க. லேடிஸ் டைலர் வந்து 120, 140 அந்த ரேஞ்சில் வாங்குறாங்க. ஆனால் நான் வந்து 90 தான் வாங்குறேன். ஃபஸ்ட்டு நான் 70ல் ஸ்டார்ட் பண்ணேன். 2 வருஷம் 70 வாங்கினேன். அடுத்த வருஷம் 80 வாங்கினேன். அதுக்கடுத்த வருஷம் நான் 90 போட்டேன். இந்த வருஷம் நான் 90 அப்படியே தான் இருக்குது. எனக்கு இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னு தோணுது. அதனால் நான் வாங்குறேன். உங்களுக்கு வந்து நான் போன வருஷம் 90 வாங்கினேன். இந்த வருஷம் எவ்வளோ வாங்குறதுன்னா மேலே ₹10 அவ்வளோதான். நீங்கள் 10ஆக தான் ஆட் பண்ணணும். அதிகப்படியாக இப்போ 120யோ 140யோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வர கஸ்டமர் வந்ததில் வந்து என்னம்மா போன வருஷம் 90 தானே வாங்கினீங்க, இந்த வருஷம் என்னப்பா ₹120 ₹140 அந்த ஒரு இது வரும். ₹10 ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிஸ்னஸும் க்ரோத் ஆகும். வர கஸ்டமரும் அப்படியே இருப்பாங்க. நம்மளை விட்டு போகாமல் நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் உங்கள் பிஸ்னஸ்க்கு வராது. நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக பீடு ஒர்க் பண்ணுறேன். ப்ளவுஸில் வந்து லைனிங் சார்ஜ் ப்ளஸ்ஸு பீடு ஒர்க்கு இல்லை இது பண்ணுறீங்களோ அந்த பீடோட சார்ஜ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் லேஸ் வச்சு பீடு வச்சு பண்ணுறதுக்கு ₹70 வாங்குவேன். அம்பர்லா சுடி வந்து 250. அதாவது நார்மல். லைனிங் வந்து அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த சார்ஜ் போட தேவையில்ல. சப்போஸ் லைனிங் வந்து நம்ம வாங்குறோன்னா அந்த சார்ஜ் போடணும். அடுத்தது அனார்கலி சுடி. அதாவது நம்ம பேனலாக கட் பண்ணி போட்டு அதை வந்து நிறைய ஒர்க் இருக்குது. மேக்ஸிமம் நான் 300 வாங்குவேன். 350 கூட வாங்கலாம். அது வந்து லைனிங் சார்ஜ் அவங்க கொடுத்தா நமக்கு சார்ஜ் பண்ண தேவையில்ல. நாம் வாங்குற மாதிரி இருந்தால் லைனிங் சார்ஜ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் முன்னாடியே சொல்லிடணும். இத்தனை மீட்டர் ஆகும், இவ்வளோ ரேட் ஆகும். 300 ஆகுது. எனக்கு ஒரு 4 மீட்டர் கணக்குன்னா 200. ஓகேங்களா. அதாவது ₹50னா ₹60 கூட நம்ம லைனிங் இருக்குது. நம்ம எந்த லைனிங் வாங்க போகிறோமோ அந்த சார்ஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். பட்டுப்பாவாடை சட்டை ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒரு ஸ்டார்டிங் பட்டுப்பாவாடைன்றது வந்து நீங்கள் வந்து டாப்பும் கீழே இருக்கிற பாட்டம் ஸ்கர்ட்டும் சேர்த்து 300 வரும். இது வந்து ஏஜ் ஏற ஏற இதனுடைய அமௌண்ட்டு அதிகமாகும். 150 இருக்கலாம், 300 இருக்கும். இப்படி ரேட்டு அதிகமாகும். அதே போல் லைனிங் வச்சு இது வந்து நார்மலு. இதை லைனிங் வச்சா நீங்கள் 300 கூட லைனிங் சார்ஜை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது அதிலே டிசைன் நெக்குலாம் பண்ணுறோன்னா அந்த சார்ஜையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் கவுன் தைக்கிறோம். அதாவது முட்டிக்கு கீழே இறங்கிருச்சு, கீழே கால் ஃப்ளோர் வரைக்கும் போகுதுன்னா நார்மல் 250 வாங்கிக்கலாம். லைனிங் போட்டு வாங்குறேன்னா 300, 350 வாங்கிக்கலாம் ப்ளஸ் லைனிங் சார்ஜ். சாரியிலேருந்து கன்வெர்ட் பண்ணி ஸ்கர்ட்டு ப்ளவுஸு எல்லாமே ஒரு செட்டாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ்க்கு சார்ஜ் பண்ணிக்கணும், ஸ்கர்ட்டுக்கு சார்ஜ் பண்ணிக்கணும், ப்ளஸ்ஸு எக்ஸ்ட்ரா லைனிங் சார்ஜு ப்ளஸ்ஸு உங்களுடைய டிசைனிங் சார்ஜ் இது எல்லாத்தையும் பண்ணிக்கணும். நான் நார்மலாக இவ்வளோ தான் என்னோடய அமௌண்ட்டு. இது வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இதை நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து நான் இதில் ஏதாவது விட்டு போயிருந்ததுன்னா இல்லை தெரியலனா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை தனியாக உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணாலும் பண்ணுறேன், இல்லை வீடியோஸை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் வந்து பண்ணாலும் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நான் நிறையா வாங்குறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுனாலும் சரி, இல்லை கம்மியாக வாங்குறேன்னு தோணுனாலும் சரி, அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறீங்க, அதில் நான் வந்து ஏதாவது மாற்றி சொல்லியிருக்கேனா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.